வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மும்பையில் இருந்து வந்த சாலிமார் ஞானேஸ்வரி எக்ஸ்பிரஸ் ரயில் பொதுப்பெட்டியில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஏறி சோதனை நடத்தினர். அப்போது சைப் அலிகான் மீது தாக்குதல் நடத்தியவரை போன்ற தோற்றமுடைய வாலிபர் ஒருவர் இருந்தார். பிடிபட்டவர் மும்பை கொலாபா பகுதியை சேர்ந்தவர் என எங்களிடம் கூறியுள்ளார். பஞ்சாபில் உள்ள விவசாயிகள் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதற்கு அரசு சட்டப்படியான உத்தரவாதம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பஞ்சாபில் போராடி வரும் விவசாயிகளுடன் பிப்ரவரி 14 பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்து உள்ளது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பெய்த தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி மெயின் அருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.